கல்வியாளர் திருமதி காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. மேம், இப்போ ஒரு பக்கம் வந்து நீட் தேர்வு ரத்து, மறுபடியும் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரம் சில சலுகைகளும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ மாணவர்களுடைய மனநிலை அப்படின்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ நிறைய இந்த மாதிரி கேள்வித்தாள் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கும் பொழுது 2027 நாங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மிக சரியான ஒரு முடிவு. ஏன்னா நீங்க இப்ப இன்னைக்கு ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்னைக்கு கணினி மயமாக்கிருச்சு. என்பிடிஎல்ல பல லட்சம் பேர் எழுதுறது வந்து நமக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்படிங்கும் பொழுது ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை வந்து திருத்திக் கொள்வதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். இதற்கு மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு வந்து எந்த ஈடுமே கிடையாது. அதுல வந்து ஒரு கல்வியாளரா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த தவறுகளை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது மூலமாக ஒரு திருப்தி இருக்கும். நமக்கு ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு வந்து எப்படி திருத்திக்கிறது அப்படின்னு பாக்குறதும், அதுல இருந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல அத இதுவுமே திரும்பவும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப குயிக்கா முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சைட்ல இருந்தா கூட இந்த மாணவர்களுடைய நலன், அவர்களுடைய மன உளைச்சல், இதற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அதற்கு ஒரு சரியான முடிவா நான் இதை பாக்குறேன். ஆனால் நம்ம இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தவறு செய்யறது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிற குடும்பத்துல உள்ள பிள்ளைகளோ, ஒரு படிச்ச ஒரு படிக்காத குடும்பத்துல இருந்து வர்ற கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து இருக்கிறவங்களோ அதுல இல்ல. அததான் நாம முக்கியமா நினைக்கிறது. ஏன்னா இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதனாலதான் நாங்க சொன்னோம், இந்த தேர்வே வேண்டான்னு நாங்க சொன்னோம் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஆனால் இன்னைக்கு நான் படிக்க மட்டும் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இது இந்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மிக எட்டக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நீட் தேர்வு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. அப்போ அந்த தவறுகளை வராம சரி பண்றதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கறதும் தான் ஒரு அரசோட கடமை. அதை வந்து ஒரு மிகச்சிறந்த முறையில இந்த முடிவுக்கு அந்த கணினி மயம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த முடிவு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னால மகாராஷ்டிரால லாஸ்ட் இயர் பாத்தீங்க, அதை செஞ்சதே அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அதற்கு பணம் கொடுத்ததே ஒரு டாக்டர் படிச்ச ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அப்போ நான் படிச்சதை என் புள்ள படிக்கணும், அப்ப நான் அதுக்கு எவ்வளவு செலவு வேணா பண்ண தயாரா இருக்கேங்கிறத ரூல்ஸ் பிரேக் பண்றதே அவங்களா தான் இருக்காங்க. அப்போ மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிறதன் மூலமாக தான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியும். அதையும் இந்த அரசு வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி படுத்தும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். இப்ப அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அரசியலாக எதிர்த்தால் கூட பிள்ளைகள் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதும் அதுல தேர்வாகிறதும் நாம பாக்குறோம். இது வந்து இந்த ஆன்லைன் நடைமுறை அப்படிங்கிறது நம்ம அடுத்த வருடம் பார்க்க வேண்டியது. ஆனால் இப்போ நடந்த இந்த தேர்வு அப்படிங்கிறது வந்து ரத்தாகிருக்கு. இப்போ மறுபடியும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ இருக்கக்கூடிய இந்த பிட்வீன் கேப்பில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா இருக்கும் இல்லையா? ஏற்கனவே ஒரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் இதை திரும்பியும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? இல்ல, பிள்ளைகள் வந்து அதாவது நீங்க பிள்ளைகளுடைய அந்த ப்ரிப்பேர்ட்னஸை கேட்டீங்க அப்படின்னா, என் பிள்ளைங்க எல்லாம் தங்கமான பிள்ளைங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ப்ரிப்பேர் ஆகி ரெடியா இருப்பாங்க. அந்த மன உளைச்சலுக்கு தான் நாம வந்து மிகப்பெரிய மருந்து தேடணும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு கனவோட தேர்வு எழுதுவாங்க. அந்த தேர்வு வந்து அந்த முடிவு அவர்களை வந்து பாதிக்காம இருக்கணும். அதற்கு தான் நாம அவங்களை தயார் பண்ணணும். அரசை பொறுத்த வரைக்கும் இந்த தவறு இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதத்தோட ஒரு முழுக்கட்ட முயற்சியோட எந்த பின்புலத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்க முடியும். பிள்ளைகள் நல்ல ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் கால்குலேட்டிவா தான் இருக்காங்க. போன வருஷம் இந்த கட் ஆஃப் வந்தது, அப்ப எனக்கு இந்த காலேஜுக்கு வரணும்னா நான் எந்த அளவுக்கு படிக்கணும், அந்த அளவிற்கு பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதற்கு தயார்படுத்தி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 1 வீக் இருந்தாலே போதும், கண்டிப்பா அவங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் ஆனதுதான். அதனால தனியா இந்த 1 வீக்ல அவங்க இன்னும் மறந்து போயிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு தவமாக தான். மற்ற எல்லா படிப்புகளையும் விட மெடிக்கல் ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம்னா, இது உயிரோடு இருக்க நம்ம வந்து அந்த டீல் பண்ணக்கூடியது. அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ கான்சியஸோட தான் அதை ரொம்ப கவனமா தான் அதை படிக்கிறாங்க.
அந்த கவனம் அவங்களுக்கு இருக்கும். படிச்ச உடனே மறந்து போறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். இந்த நிகழ்ந்த தவறு திரும்பவும் நடக்காமல் இருப்பதற்கு இந்த அரசு உத்தரவாதப்படுத்தி இருக்குது அப்படிங்கறத நான் நம்புறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்திருக்கீங்க, இதற்கு முன்னால டிஎன்பிஎஸ்சில இருந்து எல்லாத்துலயுமே குளறுபடிகள் இருந்திருக்கு. அப்பையும் நம்ம சொன்னோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வேண்டான்னு சொல்லல, அந்த லூப் ஹோல்ஸ சரி பண்ணணும், அதற்குரியவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தான் சொன்னோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வுகளாக இருந்தாலும் அதை மீட் பண்றதுக்கு உள்ள விஷயங்களை நம்ம தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு நாட்டுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, ஒரு அரசுக்கு சரியான முடிவாக இருக்க முடியும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.